Hello everyone, நான் உங்க ரிசர்ச் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா POV டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த POVனா என்ன அப்படின்னா persistence ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க நிறைய எல்இடிஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த எல்இடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் பண்ண வைப்போம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதில் ஒரு வேர்டு வந்து பிரிண்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்க ஒரு Arduino Nano மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்திருக்கும். ஸோ இதில் ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணி இந்த எல்இடியை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும்போது அதில் ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுதா. ஸோ இதில் வந்து பாருங்க லைக் அப்படின்ற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது அதில் ஒரு லைக்னு ஒரு வேர்டு வந்து பிரிண்ட் ஆகுதா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா POV டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி லைட் வந்து வேணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5mm எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 எல்இடி வந்து எடுத்துக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த எல்இடி லைட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Arduino Nano போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ப்ரோக்ராம் வந்து பூட் பண்ண இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்கறதுக்காக 9V பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெகுலேட்டர் ஐசி வந்து வேணும். ஓகேவா? ஸோ இந்த 9V 5V கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக 7805 ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவை. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 Ohm ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Arduino Nano எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம் வந்து பூட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த Arduino Nanoவுக்கு நம்ம இங்கே ஜாக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த Arduino Nano கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாக்கை ஃபர்ஸ்ட் Arduino Nanoவில் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் இன்னொரு 2 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் POV டிஸ்பிளேக்கானது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ABCD 26 லெட்டருக்குமே வந்து பைனரி ஃபார்மேட்டில் தான் இதில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் லெட்டர்னு இருக்கா. ஸோ உங்களுக்கு 8 லெட்டர் வேர்டான எது வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லெட்டர் வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், நான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்இடியில் போய்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் கீழே ஐபன் போட்டிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த லெட்டரும் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 5 லெட்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மீதி 6, 7, 8 இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்கோர் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் எதுவும் 5 லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டூல்ஸில் போய்ட்டு போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த கம்யூனிகேஷன் போர்ட்டு அப்படின்றத ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதே போல் போர்டில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா Arduino Nano போர்டு. ஸோ அதையும் கொடுத்துருங்க. என்ன ப்ராசஸரோ அதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டன் அப்லோடிங் வந்துருச்சு. ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட்வேர் கனெக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எல்இடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன பிசிபி போர்டு வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த எல்இடி எல்லாம் நான் இந்த பிசிபியில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த எல்இடி இன்செர்ட் பண்ண பிசிபி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்செர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் நெகட்டிவ் ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த எல்இடியில் பாசிட்டிவ் சைடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒயரில் சால்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லென்த்தாக நமக்கு லீட் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக நம்ம அப்படியே டைரக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு எல்இடி மேலே. எல்இடியோட நெகட்டிவ் அப்படியே டைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 100 Ohm ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நெகட்டிவ் லீடில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பிசிபி டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Arduino Nano வரட்டும் பேட்டரியாக இருக்கட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளூ கன் அப்ளை பண்ணி இந்த பிசிபியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Arduino Nano இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு டபுள் சைடு டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இது மூலமாக ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஒயர் வந்து எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதான் இந்த எல்இடியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த Arduino Nanoவில் வந்து கனெக்ஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மல்டி கலர் ஒயரை ஸோ இந்த எல்இடியோடைய பாசிட்டிவ் எல்லா பின்லையும் வந்து சால்டிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எல்இடியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஆர்டினோவில் எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் ஒயர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் D9ல் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரௌன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லைட்டு, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா D8ல் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கலர் ஒயர் D7ல் வந்து கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் எல்இடி, அதாவது ஆரஞ்சு கலர் ஒயரு, ஸோ இதை வந்து D6ல் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எல்இடி எல்லோ ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D5ல் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் எல்இடி க்ரீன் லைட்டு, ஸோ இது D4ல் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் எல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா D3, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா D2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான டிஜிட்டல் பின்லாம் வந்து கொடுத்தாச்சு, அதாவது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்ல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஒயரை சால்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த Arduino Nanoவில் கிரவுண்ட் ஆப்ஷனில் கொடுத்துடலாம். அதாவது கிரவுண்ட் அப்படின்றது D2 பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த HW பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த 7805 ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீட் சிங்க் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த ஐசி வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹீட் சிங்கை வந்து பயன்படுத்துகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்டர் வந்து எடுத்துங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐசியில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஐசி எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம 9 வோல்ட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து 5 வோல்ட்டாக இது வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ 5 வோல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Arduino Nano வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது மேலே கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கா? ஸோ இதில் ஃபஸ்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் இன்புட் பின்னு, செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்ட் பின் வந்து அவுட்புட். இன்புட்டில் கனெக்டரோடைய பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பின் தான் கிரவுண்டு, ஸோ அதில் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இந்த பேட்டரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய அவுட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் விடணும். சுவிட்சில் இருந்து இந்த Arduino Nano வந்து கொடுக்கணும். ஸோ இது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். ஸோ சின்ன ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டருடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை சுவிட்சில் இருந்து அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதை சுவிட்சில் இன்னும் 2 சால்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் இந்த ஒயர்லேருந்து போகக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த Arduino Nanoவில் V இன்புட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா V இன்புட் இருக்கும். ஸோ அதில் வந்து இதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஒரு ஒயர் எடுத்துங்க. அதாவது இந்த Arduino Nanoக்கு இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் சப்ளை கொடுக்கணும், அதாவது நெகட்டிவ். ஸோ அது எங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஐசியில் சென்டர் பின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நெகட்டிவ். ஸோ அதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அவுட்புட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வின் பக்கத்தில் கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம மேக் பண்ண பார்த்தீங்களா ஸோ அந்த POV டிஸ்பிளே, ஸோ அதை வந்து ஒரு டேபிள் ஃபேனோடைய விங்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்பிளே வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணது அதில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபேனோடைய விங்கில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டுனா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகுதா? ஸோ அதிலே நம்ம அந்த லைக் அப்படின்ற வேர்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் சப்ளை கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பிஓவி டிஸ்பிளேவை எப்படி மேக் பண்ணுன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி ப்ரோக்ராம் ஆட் பண்ணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஐஓடி வீடியோ, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.